அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் அத்திப்பட்டு புதுநகர், கிழக்கு மேற்கு என 2 பகுதிகளாக உள்ளன. இந்த 2 பகுதிகளிலும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். வடசென்னை அனல்மின் நிலைய பகுதிக்கு தாங்கள் வசித்து வந்த பகுதிகளை விட்டுவிட்டு அத்திப்பட்டு புதுநகர் பகுதிக்கு மாற்றாக வந்து தங்கி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மக்களுக்கு நீண்ட நாட்களாக பட்டா வழங்கவில்லை. மேலும் குடிநீர், கால்வாய் உள்ளிட்ட பிரச்னைகள் இருந்தே வந்தன. நமது நாட்டிற்கே மின்சாரம் உற்பத்தி செய்யும் பகுதியில் அமைந்துள்ள இக்கிராம மக்களுக்கு கடந்த 15 தினங்களாக மின்சாரம் இல்லாததால் மின்சாரம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் நேற்று அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை அரசு துறை அதிகாரிகள் சமரசம் செய்து உடனடியாக பிரச்சனையை சரி செய்வதாக ஒப்புக்கொண்டனர். அதன் பின்பு இன்று எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அத்திப்பட்டு புதுநகர் பகுதி மக்கள் திரளானோர் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் தங்கள் குறைகளை கூறினர். அந்த நேரத்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது அவரையும் சூழ்ந்து கொண்டு அடிக்கடி எங்கள் கிராமத்திற்கு வந்தும் இந்த பிரச்சனையை ஏன் சரி செய்யவில்லை என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து உடனடியாக தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதாகவும் கால்வாய் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அளிப்பதாகவும் உறுதி அளித்ததின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.